देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम् ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम् अच्युतं केशवं रामनारायणम् अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिकाराधितं मन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दनं सुन्दरे। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे। विष्णवे शङ्खिने चक्रिणे रुक्मिणी रागिणी जानकी जानकी वल्लभी वल्लभायात्मने कंसविध्वंसिने वंशिने ते नमः। हरे कृष्ण कृष्ण हरे हरे राम राम हरे हरे राम हरे हरे कृष्ण कृष्ण हरे ஸோ இன்னைக்கு வந்து நம்ம 12வது அத்தியாயத்துல 3 4வதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? 4வது தானே? 4 5 6 சோமியதான் சொல்லணும். 4 உஷா படி. உஷா மூர்த்தி படிங்க. 4வது தான்க்கா. 4 தானே படிக்கிறேன். 4 5 6 சன்னியம்யேந்திரிய கிராமம் சர்வத்ர. நீ சொல்லி நாங்க திரும்பி சொல்லணும். சன்னியம்யேந்திர கிராமம் கிராமம் சர்வத்ர சமபுத்தயः தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூதஹிதே ரதாः क्लेशो अधिगदरस्तेषाम् अव्यक्तासक्तचेदसाम् अव्यक्ता हि गतिर्दुःखन् देहवद्भिरवाप्यते एतु सर्वाणि कर्माणि मयि सन्न्यस्य मत्पराः अनन्येनैव योगेन ध्यायन्त उपासते இந்த 3வது கூட வேண்டாம். முதல் 2 மட்டும் இது கண்டினியூஸா அடுத்ததுல வருது.
ஸோ Continue. அர்ஜுனன் கேள்வி அதற்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அது அர்ஜுனன் கேள்வி இந்த ரெண்டு விஷயம். ஒன்று, நீ இங்கே குதிரை ஓட்டின்னு இருக்கிற ஆள், உன்னை உபாசனை, ஏன்னா உன்னை உபாசனை பண்ணணும்னு ஏன் நினைக்கிறான்? அவன் தான் இவனுக்கு ஃப்ரெண்டு தானே, சின்ன வயசுல பழகி வந்தானே. ஆனால் அவன் ஒரு ரொம்ப விசேஷமான ஆள், நம்மளெல்லாம் விட ரொம்ப பவர்ஃபுல். நாம மாதிரி சாதாரண ஆள் இல்லை. சாதாரண ஆளுன்னு நினைச்ச போதுதான் தோளில் கை போட்டான், ஹே நண்பான்னு சொன்னான், யோன்னு சொன்னான், கிண்டல் பண்ணான். அப்போ சாதாரண ஆளு நம்மளை போல ஒருத்தன் தான் நினைச்சிருந்தான். ஆனா இந்த விஸ்வரூப தரிசனத்துக்கு அப்புறம் இவன் அப்படி இல்லை அப்படிங்கிற எண்ணம் வருது. அப்போ உன்னை உபாசனை பண்றதா, அல்லது நீ காட்டி அந்த தரிசனம் பரமாத்மா இந்த உருவமல்லாத அனாதி அனந்தம் அவ்யக்தம் அக்ஷரம் அப்படின்லாம் வர்ணிக்கிற அதை ஒரு செய்வதா? இதுதான் நம்ம அவனுடைய கேள்வி. இது பொதுவா நம்ம உலக மனுஷ சமுதாயம் எல்லாரும் முன்னாலும் இருக்கிற ஒரு கேள்வி. சங்கத்துல டாக்டர் ஹெட்கேவார் அப்படிங்கிறவர் தான் சங்க RSS ஆரம்பிச்சாரு. அவர் ஆரம்பிச்சாரு சங்கத்துல குருவா நம்ம எதை ஏத்துக்கணும் அப்படின்னு சர்ச்சை நடத்தின. அவர் எதையுமே அவர் முடிவு பண்ணிட்டு அமைப்புல சொல்லலை. இவங்க எல்லாமே சின்ன பசங்க. அவருக்கு 36 வயசு. காங்கிரஸ்ல எல்லாம் இருந்து கடுமையான கடுங்காவல் தண்டனை, ஜெயிலுக்கு போயிட்டு வெள்ளக்காரனுக்கு எதிராக போராட்டத்தில் நாக்பூர்ல அந்த மாநாடு, காங்கிரஸ் மாநாடு வெற்றிகரமாக நடத்தி டிசிப்ளினான தொண்டர்களை உருவாக்கி, காந்தி கூட இதெல்லாம் நம்ம மிலிட்ரி இல்லை, இதெல்லாம் நம்ம காங்கிரஸ்ல செல்லாது, இந்த மாதிரி தொண்டர்கள். ஆனால் இவர் சொன்னார், வாலண்டியர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக தயாரான ஒருவனாக இருக்கணும். வெறும் நம்மளுக்கு சேர் எடுத்து போடுற ஆடு, ஜம்காலத்தை எடுத்து போடுற ஆடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இவர் கருத்து. பொதுவாக நம்ம எல்லா அமைப்பும் அப்படிதான் நடக்கும். ஒரு தலைவன் இருக்கான், அவனுக்காக வேலை செய்கிற தொண்டர்கள் இருப்பான். தலைவன் இந்த தொண்டர்களுடைய தரம் உயரணும் அப்படின்னு முயற்சி பண்ண மாட்டான். தொண்டர்கள் நாளைக்கு இந்த தலைவன்கிற இடத்துக்கு சேரணுங்கிற முயற்சியை பண்ண மாட்டான். அவன் கொஞ்சம் தானே முயற்சி பண்ணி வளர்ந்தா அவன் தனக்கு போட்டியாக வந்திருக்கான்னு நினைப்பான். இப்படிதான் நம்முடைய எல்லா அமைப்புகளும் இருக்கு. கருணாநிதி அன்னைக்கு தன்னை விட சீனியரா EVK சம்பத்து, அப்புறம் நெடுஞ்செழியன், அண்ணாதுரையோடையே கூடவே இருந்தவங்க, அவங்களெல்லாம் தள்ளி போட்டு இவன் கட்சியை பிடிச்சான். கட்சி அன்னைக்கு பிடிச்சவன் 1967 சாகர வரைக்கும் அவன் தான் தலைவன். வேற யாரையும் வளர விடலை. இது பொதுவா ட்ரெண்டு. ஆனால் டாக்டர் ஹெட்கேவார் என்ன சொன்னார், காங்கிரஸ்ல நம்ம கண்டினியூஸா தலைவர்கள் உருவாகணும், தேசபக்தர்கள் உருவாகணும், அவங்க பயிற்சி உள்ளவர்களாக இருக்கணும், டிசிப்ளின் உள்ளவர்களாக இருக்கணும், தேசபக்தி இருக்கணும், ஒழுக்கம் இருக்கணும், பண விஷயத்தில் நேர்மை இருக்கணும், இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கணும், வெறும் ஸ்பீச் கொடுக்குறாங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய கருத்து. ஸோ காங்கிரஸ் மாநாட்டை நல்லபடி நடத்துறதுக்கு வாலண்டியர்ஸ், ஹிந்தியில் சொல்லுவான், நான் மா கா டர், நான் பாப் கா டர், பேட்டா நிக்கலா வாலண்டியர் அப்படின்னு. அம்மா அப்பால எல்லாம் ரோடு பொறுக்கிங்க, சும்மா லோஃபர்ஸ். இங்கே தான் கட்சியில் கீழ்மட்டத்தில் தொண்டர்கள். எல்லா கட்சியிலும் அப்படிதான் இருக்கு. ஒரு அர்த்தமுள்ள ஒரு நோக்கத்துக்காக தொண்டர்னு அப்புறம் அவனுக்கு நீ அவனை செருப்பு பார்த்துக்கோன்னு சொன்னாலும் செய்யணும், சைக்கிளை பார்த்துக்கோன்னு சொன்னாலும் செய்யணும், ஸ்பீச் கொடு, லெக்சர் கொடுன்னு சொன்னாலும் செய்ய முடியும். அப்படி ட்ரெயின் பண்ணணும்னு அவருடைய கருத்து.
ஆனால் காந்திக்கு அது உடன்பாடு இல்லை. காங்கிரஸ் வந்து மிலிட்ரி அமைப்பு இல்லை, அதனால் இங்கே இதெல்லாம் செல்லாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பல சிந்தனையில் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆரம்பித்தார் 1925. அதில் வந்ததெல்லாம் சின்ன பசங்க. இவர் 36 வயசு, பெரிய ஆள், பேருள்ள ஆள். மத்திய பிரதேஷ் விதர்பால நல்ல பேர் இருந்தது இவருக்கு. நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் போய் 1 வருஷம் கடுங்காவல் தண்டனையில் இருந்தார். ஆனால் இவர் வந்து அதனால இவரோட கலந்தது. அப்போ ஆரம்பத்தில் சங்கத்தில் யார் வந்தாங்க? எல்லாம் சின்ன பசங்க, 15 வயசு 18 வயசு, இவரை விட சின்ன வயசு. முதல் நாள் ஒரு வீட்டு ஹாலில் வந்து மாடியில் ஒரு 35 பேரோ 32 பேரோ உட்காந்து, நாம் இன்றைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறோம். சங்கத்துக்கு பேர் கூட கிடையாது. இந்துக்களை ஒற்றுமைப்படுத்தணும், நல்ல ஒரு சுயநலம் இல்லாமல் தேசத்துக்காக சமர்ப்பணமான தொண்டர்களை உருவாக்கணும். அதற்கு ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கணும். எதிராக படம் வந்து துர்கா தேவியும் சிவாஜி படமும் இருந்தது. ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் சங்கம் ஆரம்பிச்சு வாரம் ஒரு நாள் லெக்சர், தேசம், சூழ்நிலை, இந்துக்களுக்கு முன்னால் இருக்கிற சவால்கள் அப்படின்னு பல விஷயங்கள் லெக்சர் வாரம் ஒரு நாள். அதுதான் சங்கம். அதுக்கப்புறம் இது போராதுங்கிற எண்ணம் வந்தது. காம்டியில் நாக்பூரை தாண்டி ஒரு மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அங்கே போய் காம்பவுண்ட் சோருக்கு வெளியில் போய் உட்காந்துட்டு மரத்து மேலே ஏறி மிலிட்ரியில் எப்படிலாம் ஃபார்மேஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கற்றுன்னு வந்து இங்கிலீஷில் கட்டளைகள் எல்லாம் இங்கிலீஷில் தான் இருந்தது ஆரம்பத்தில். ஸ்டாண்டர்ட் டீஸ் அப்படிங்கிற மாதிரி. அப்படி நேச்சுரலாக மெதுவாக இவால்வ் தான் ஆச்சு. அப்போது பணத்துக்கு என்ன பண்ணலான்னு கேள்வி வந்தது. பணத்துக்கு என்ன பண்ணலான்னு போது குரு தட்சிணா, அதுதான் நமக்கு பழக்கம். குரு தட்சிணா, எல்லோரும் குரு தட்சிணா கொடுப்போம் அப்படின்னு முடிவாச்சு. அன்னைக்கு இப்போ ப்ரோக்ராம் ஏற்பாடு. எல்லோருக்கும் என்ன நினச்சாங்கன்னா, டாக்டர் ஹெட்கேவார் உட்காந்துப்பாரு, நம்ம எல்லாம் அவருக்கு குரு தட்சிணா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சின்னு வந்தார். எல்லாம் ஸ்கூல் காலேஜ் ஸ்கூல் பசங்க மெயினாக, பெரியவங்களும் இருந்தாங்க அவருடைய நண்பர்கள்லாம். அப்போது அங்கே வந்தப்புறம் அவர் வந்து காவிக்கொடியை, சிவாஜி கையில் இருந்த காவிக்கொடி, சேர சோழ பாண்டியன் மன்னவர்கள் கையில் இருந்த காவிக்கொடி, நம்ம தேசம் முழுக்க ராணா பிரதாப் கையில் என்னென்ன ராஜாக்கள், இந்து ராஜாக்கள் தான் எல்லோருமே காவிக்கொடி தான் ஏந்தினாங்க. அதில் மீன் சின்னம் இருக்கலாம், வில்லு சின்னம் இருக்கலாம், சின்னம் மாறி வரலாம், ஆனால் எல்லார் கையிலையும் காவிக்கொடி. சிங்கிள் முக்கோணமாக இருக்கலாம், டபுள் முக்கோணமாக இருக்கலாம், ரெக்டாங்கிளாக இருக்கலாம், ஷேப்பெல்லாம் மாறலாம். காவி இந்த நாட்டுக்கு ஆத்மா. காவிக்கு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு. காவி வந்து சூரியன் விடிகாலையில் சூரியன் மாதிரி தூய்மையானது. அக்னி காவி. ஹோமம் தான் இந்த நாட்டு இந்துக்களுடைய மையம். அக்னி வளர்த்து எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அக்னி வளர்த்து அக்னி சாட்சியா, அந்த அக்னி ஜுவாலைகளுடைய கலர் காவி. இப்படிலாம் சொல்லி நம்ம இந்த குரு, இதுதான் நமக்கு குரு, காவி கொடி அப்படின்னு சொன்னார். மனுஷன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது. மனுஷ உருவல் வந்து அவனுக்கு குறை இருக்கும். எல்லா மனுஷங்களுக்கும். நீங்கள் கிருஷ்ணனை வாழ்க்கை சரித்திரம் படித்தாலே கிருஷ்ணன் வந்து குறையுள்ளவன். அவனுக்கு சில குறைகள் எல்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க, அவன்கிட்ட கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸ்ரீராமனுடைய வாழ்க்கையை படித்தா அதையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. அவர் ஏன் அப்படி பண்ணார், ஏன் அப்படி பண்ணாருன்னா. அதனால் மனுஷன் வந்து குறையுள்ளவனாக தான் இருப்பான். அதனால தான் அமைப்பெல்லாம் ஒரு ஏஜுக்கு அப்புறம் முடிச்சா மெதுவாக முடிஞ்சு போகுது. நபர்களை மையமான அமைப்பு தான். அப்போ வந்து இந்த மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் கருத்துகளுக்கு ஒரு சின்னமாக காவி வந்தது, காவி கொடியை வச்சோம். அதனால் வந்து தன்னை முன்னால் நிறுத்தாமல், தன்னுடைய படத்தை வைக்காமல், இப்போ அவருக்கு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் மதிப்பு இருந்தது. அந்த இடத்துல ரேஷன் பாக்னு ஒரு இடத்துல நிலம் வாங்கியிருந்தாங்க. அங்கே தான் ட்ரைனிங் கேம்ப்லாம் நடக்கும். அங்கே டாக்டர் ஹெட்கேவாருடைய இது இருக்கு, சமாதி இருக்கு. அங்கே தான் அவரை எரிச்சது.
அதுக்கப்புறம் வந்த எல்லோருமே நமக்கு நம்முடைய படம் தான் வைக்கக்கூடாது, நம்மளை வந்து சமாதியெல்லாம் நமக்கு நினைவு சின்னங்களே இருக்கக்கூடாது அப்படின்னு குருஜி முடிவெடுக்கிறார். அவர் இதில் இறந்து போன போது சுடுகாடில் அதே டாக்டர் எடகேவாருக்கு முன்னால் அவரை எரிக்கிறாங்க. ஆனால் அந்த எரிச்ச இடம் நம்மெல்லாம் பக்தி அடிப்படையில் அதை வந்து இது செய்திருவோம், ஒரு நினைவு சின்னமாக்கிடுவோங்கிறதுல அவர் சொல்லிட்டார். டாக்டர் எடகேவார் அந்த கடைசியில் கிரவுண்டில் உட்கார்ற ஆளுக்கும் முழுசாக கால் வரைக்கும் அவர் தெரியணும், அவ்வளோதான் அப்படின்னு கட்டளை கொடுத்து போயிட்டார். அதனால் அவருடைய இடத்துல நினைவு சின்னம் இல்லை, ஆனால் அந்த இடத்த மிதிக்க தயக்கம். அதனால அங்கே ஒரு யஜ்ஞ குண்டம் வச்சுருக்காங்க. அந்த யஜ்ஞ குண்டத்துடைய ஹைட்டு வந்து அங்கே டாக்டர் எடகேவார் காலிலேருந்து ஒரு நூலை கட்டி கடைசியில் ஒரு ஆள் உட்கார்ந்தா அவனுடைய கண் வரைக்கும் நூலுக்கு இது பண்ணி அந்த கண்ணில் இந்த யஜ்ஞ குண்டம் டாக்டர் எடகேவாரோட காலத்தை மறைக்கக்கூடாது, அதுக்கு நூறு கீழே இருக்கணும்னு அப்படிலாம் கணக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு மனுஷனை வழிபடுறது ரொம்ப ஈஸி. நமக்கு யார் ரொம்ப பெரிய ஆளுன்னு நினைக்கிறோமோ அவரை வழிபடுறது ரொம்ப சுலபமானது. எல்லாரும் அப்படிதான் பண்ணுறோம் நாம் எல்லாம். அன்னைக்கு ராமகிருஷ்ணன்லேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வந்து வரக்கூடிய சாதுக்கள் பேர் அமிர்தானந்தமயி, ரவிசங்கர், அவரெல்லாம் வழிபட்டு, ஏண்டா அவர் சொல்லி கொடுத்த விஷயத்தை நீ செய்யறியான்னு கேட்டால் அவர் அந்த என்னமோ சொல்லி கொடுக்குறாரு. பஸ்திரிகாவுடைய ஒரு ஸ்வயரூபம் ஏதோ ஒன்று அவரே கண்டுபிடிச்சாருன்னு அதை சொல்லி கொடுக்குறாரு. அதை ஒரு தடவை கூட செய்யறதில்லை. அன்னைக்கு கேம்ப் போனதோடு சரி. ஆனால் அந்த ரவிசங்கருடைய படத்தை சாமி ரூமில் பெருசாக வச்சிருக்கிறான். ரவிசங்கர் கொடுத்த பைய மாட்டியிருக்கிறான் தோளில். சுதர்சன கிரியா. சுதர்சன கிரியா, ஆமா, சுதர்சன கிரியா. தன்னை மறைச்சிருந்து கருத்தை சொல்றது அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவருக்கு கஷ்டம், சொல்ற ஆளுக்கு. அவர் தன்னை தான் வெளிப்படுத்துவார். அப்படியே அவர் பணிவோட எல்லாம் இருந்தா கூட ஃபாலோவர்ஸ் வந்து அவர் பெரிய பர்ஸில் ஃபோட்டோ வச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே மெதுவாக அவரை பூஜை உள்ள ஆளாக்கிடுவார். அந்த மாதிரி நம்ம வந்து இயற்கையாக இருக்கிறது. அதே விஷயந்தான் அர்ஜுனனுக்கு நடக்குது. அவன் என்ன சொல்கிறான், இவன் நேற்று வரைக்கும் நான் வந்து இவனை என்னுடைய நண்பனாக நினச்சேன். எனக்கு நான் பிறந்ததுக்கு 2-3 வருஷம் முன்னால் பிறந்திருக்கிறான். என்னுடைய மாமன் பையன், குந்தியுடைய சகோதரன் பையன். நான் பழகியிருக்கிறேன், சேர்ந்து சுற்றி இருக்கோம், சேர்ந்து சாப்பிட்ருக்கோம், விளையாடி இருக்கோம், கிண்டல் பண்ணியிருக்கோம். ஏன்னா நேற்று வரைக்கும் நான் நினைக்கல இவன் வந்து பெரிய ஆளுங்க. இன்னைக்கு இந்த கீதையுடைய சுபாவத்தில் நடந்த அந்த பிரவாகம், அவர் பேசியது விபூதி யோகம், அப்புறம் விஸ்வரூப தரிசனம், அந்த தரிசனத்தை காட்டியது. அப்போ சடனா இவர் மனசுல ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது அர்ஜுனன் மனசு. ஓ, இவ்வளவு பெரியவரா இவருன்னு. அப்போ இது அடுத்த நேச்சுரலி ஒர்ஷிப் பண்ணணும், வழிபடணும். ஏன்னா ரொம்ப பெரிய ஆளு, நம்ம மதிக்கிற ஆளை போய் தோளில் தட்டி வாடா போடான்னு பேச முடியாது. அவர் கொஞ்சம் வழிபடுற ஸ்டேட்டஸ்க்கு போயிடுவார். அப்போ இன்னொரு கேள்வி வந்துடுது, யாரை வழிபடணும், இவனையா அல்லது இவன் காட்டி அந்த தரிசனத்தையா? அதெல்லாம் பற்றி நிறைய பேசுவேன் 2வது அத்தியாயத்துல எல்லாம். பரமாத்மா, ஆத்மா எல்லாம். அந்த பரமாத்மான்னு சொல்லக்கூடிய உருவமற்ற, குணங்களற்ற, எல்லா செயல்களுக்கும் காரணமான, எல்லாவற்றையும் தாங்குகின்ற அந்த பரமாத்மா. அப்ப இவன் அழகா இருக்கு, முகம் அழகா இருக்கு, கையில புல்லாங்குழல் இருக்கு, மேல ஒரு மயில்பீலி இருக்கு, கையில வந்து மாடை ஓட்டுற அந்த இது இருக்கு, சவுக்கு. ஸோ சின்னங்க, அதை நல்ல ஒரு அழகான உருவம், உயர்ந்தவன், பெரிய ஆடு. அப்போ இதை வழிபடுவது எனக்கு மேன்மை தருமா, அதை வழிபடுவது மேன்மை? கேள்வி அது. அதான் ஆரம்பிக்கிறார். நேற்று நம்ம பார்த்தோம், ரெண்டுமே என்னை நோக்கி வரக்கூடிய பாதைகள் தான். ஆனா வந்து இது கஷ்டமானது, கிளிஷ்டமானது. யாருக்கு? தேகதாரிகளுக்கு, தேகத்தை ஏந்தியவர்களுக்கு இது கொஞ்சம்
அப்டிராக்ட் விஷயத்த கற்பனை பண்றதே கஷ்டம். அந்த கற்பனையை நமக்குள்ள நிலைக்க வைக்கிறது இன்னும் கஷ்டம். அந்த நிலைத்திருப்பதை உணர்வது அதை விட கஷ்டம். வழிபாட்டுல இது நடக்கணும் இல்லையா? இதரா இருக்கிற பூஜையை பார்த்துட்டே இருக்கணும், தீபத்தை பார்த்துட்டே இருக்கணும், இல்லை ஓம் சின்னத்தை பார்த்துட்டே இருக்கணும். அது மெதுவா உள்ளுக்குள்ள நிலைக்க வைக்கணும். உள்ளுக்குள்ள எந்நேரம் கண்ண மூடினாலும் உள்ளுக்குள்ள காளி அவருக்கு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தெரிஞ்ச மாதிரி எந்நேரமும் உள்ளுக்குள்ள அது இருக்கணும். அந்த இருக்கிறத உணரணும். அப்போ அது உள்ள இருக்கும். அப்போ இயற்கையாவே தன்னை பத்தி நினைப்போம். நான் யாரு, எனக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுதானே வழிபாடு. அந்த மாதிரி நாக்பூர்ல ஜிம்முக்கு போனேன் ஸ்கூல் காலத்துல. எதிராக இருக்கிற ஒருத்தர் சொன்னா அவனோட சேர்ந்து காடா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம நாட்டு ட்ரெடிஷ்னல் ஜிம். அந்த ஜிம்மில் ஒரு கண்ணாடி இருக்கும். கண்ணாடி முன்னால நின்றுட்டு வெயிட்டை தூக்கி அந்த இதை மல்ல கம்பத்தை சுற்றி அதெல்லாம் பண்ணுவோம். கண்ணாடிக்கு முன்னால், கண்ணாடிக்கு மேலே அந்த உயரத்தில் ஒரு ஆஞ்சநேயர் படம் இருக்கும். எத்தனை கண்ணாடி இருக்கோ அத்தனை கண்ணாடிக்கும் மேலே ஆஞ்சநேயர் படம் இருக்கும். எல்லாம் அவங்க உடம்ப பார்த்துட்டே கை தோலை பார்த்து உருண்டையா இருக்கா, மசில்ஸ் அதிகமாக இருக்கா அப்படின்லாம் அந்த கண்ணாடி முன்னால் நின்று வெயிட் தூக்குவான். மேலே ஒரு ஆஞ்சநேயர் படம் இருக்கும். நான் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். ஏன் இது என்ன ரிலேஷன்ஷிப்? ஜிம்முக்கும் ஆஞ்சநேயர் படத்துக்கும் இந்த கண்ணாடிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? சக்தி வாய்ந்தவர் பரமாத்மா இல்லையா? சக்தி தான் அல்டிமேட். உடலை வளர்க்கணும். அந்த உடல் வளர்த்ததுல பலம் உள்ள அவர் அல்டிமேட் பலம், பலசாலி, மிஸ்டர் சூப்பர்மேன், மிஸ்டர் ஹனுமான். சரி, அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். ஆனா கண்ணாடி கீழே இருக்கு, மேல ஆஞ்சநேயர் இருக்கு. அது என்னது? என்ன ரிலேஷன்ஷிப்? கண்ணாடி எதுக்கு யூஸ் ஆகும்? கண்ணாடி பொதுவா பிரதிபிம்பம், நம்மளை வெளிப்படுத்துறது தானே, நம்மளோட இதை காட்டுறது தானே, நம்மளை பார்க்கறதுக்கு. நம்மளை என்ன நம்மளை காட்டும்? சின்ன குழந்தை பார்த்தா தாத்தா அவன் 50 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாங்கிறத காட்டுமா? இல்ல, நம்மளோட இதுதானே, ஆக்ஷனை தானே அதுக்கு பிரதிபலிக்கும். நம்ம என்ன பிரதிபலிக்கும்? ஆக்சுவல் தான். இப்ப நிக்கிறேன், நான் நேத்து எப்படி இருந்தேனோ அதை காட்டுமா? இருக்கிறது காட்டும், பிரசன்ட்ட காட்டும். இப்போ என்னுடைய நிலையை காட்டும். அவ்வளவுதான், சிம்பிள். எனக்கு முன்னால ஐடியல் அது. ஆனா எனக்கு முன்னால நான் ரியாலிட்டி இது எதிரா தெரியுது. எலும்பெல்லாம், மார்பு எலும்பெல்லாம் தெரியுது. இந்த தோல்ல 2 பெரிய பள்ளம் இருக்கு, ஒடுங்கி இருக்கு உடம்பு. அப்போ இது ரியாலிட்டி, என்னுடைய ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ். நான் எங்கே போகணும்? இந்த எக்ஸசைஸுங்கிற ஜிம்ங்கிற ஆக்டிவிட்டி மூலமா நான் எந்த ஸ்டேட்டஸ்க்கு போகணுங்கிற ஐடியா மேலே இருக்கு. ஸோ பலம் அப்படிங்கிறது ஒரு அப்டிராக்ட் விஷயம். நான் பாட்டுக்கு ஜிம்மை பண்ணிட்டு இருந்தா பலம் வரும். ஆனால் எனக்கு ஒரு ஐடல் தேவைப்படுறது, ஒரு அடையாளம் தேவைப்படுறது, ஒரு சின்னம் தேவைப்படுறது, ஒரு படம் தேவைப்படுறது. அந்த சின்னம் தான் ஆஞ்சநேயர் இந்த விஷயத்துல, பலத்துக்கு. அந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு இதுக்கு. நம்ம யாரை வேணா வழிபடலாம். நம்ம என்ன வாழ்க்கையில நோக்கம்னு சொல்லி எதற்காக முயற்சி பண்றோமோ அவரவர் துறையில இருக்கிற கிரேட்டஸ்ட் நியூஸ் பேப்பர் ஜெர்னலிஸ்டுக்கான ஒரு அமைப்பு இருக்கு தமிழ்நாட்டில், சென்னையில். அந்த அமைப்புக்கு பேரு கொடுக்கல. அந்த அமைப்புல நாரதர் தான் படம். ஜெர்னலிஸ்ட், ஆரம்ப கால ஜெர்னலிஸ்ட்டு, 3 உலகத்துக்கும் செய்தி எடுத்துன்னு போறவர் அப்படின்னு நாரதர். அவங்க ஒரு அவார்டு கொடுக்குறாங்க நல்ல ஜெர்னலிஸ்டுக்கு. அந்த அவார்டு நாரதர் பேர்ல தான் இருக்கு. ஸோ ஜெர்னலிஸ்ட் உலகத்துக்கு நாரதர். கிசான் சங்கம் இருக்கு, விவசாயிகள் சங்கம், கிசான். நம்ம எல்லாரும் கிசான். நமக்கு யாரு படம் வச்சிருக்காங்க முன்னாலன்னா பலராமனுடைய படம் வச்சிருக்காங்க. அவங்க கையில தான் ஏர் இருக்கு. நம்ம விவசாயத்தில் உழக்கூடிய அந்த ஏர் பலராமன் கையில் இருக்கு.
ஸோ கிசான் சங்கத்துடைய மேடையிலெல்லாம் பலராம் இருக்கும். அதை வந்து ஒரு ஐடியலாக வச்சுட்டு அதை நம்ம முயற்சி பண்ணி நம்ம அந்த ஐடியல் நோக்கி பிரயாணம் பண்ணுறது, அதுதானே வழிபாடு. ஸோ அந்த வழிபாடுக்கு தயாராயிட்டான். ஆனால் இவனுக்கு என்னன்னா, இந்த இந்த உருவத்தோடு இருக்கிறவனை செய்யணுமா, அதை எல்லாத்தையும் இயக்கக்கூடிய உருவமல்லாத இது எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையில் இருக்கிற அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை செய்யணுமா வழிபாடு அப்படின்னு கேள்வி. அவ்வளோதான் இதில் முடிஞ்சது அர்ஜுனனுடைய கேள்வி. அப்போ அவர் சொன்னார், தேகத்தை உணர்ந்தவர் அந்த அக்ஷரம், அநிர்தேஷ்யம், அவ்யக்தம் அப்படின்லாம் டிஃபைன் பண்ணினா அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை வழிபடுறது ரொம்ப கஷ்டம். தேகத்தை, இந்திரியங்களோடு இருக்கக்கூடிய தேகத்தை தரித்தவன், தேகத்தில் இருக்கிறவன், அவனுக்கு அது ரொம்ப கஷ்டம். தேகம்னு சொன்னாலே நம்ம என்னதான் வந்து இந்த உடம்பு, நான் உடம்பு இல்லைன்னு நம்ம திரும்ப 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 ரிப்பீட் பண்ணாலும் கூட, நான் அப்படிங்கிறத நமக்கு நிறுத்தும் போது நம்முடைய உடம்பு தான் வரும். நான் அப்படின்னு மார்பை தட்டி தான் சொல்லுவோம் நான் அப்படின்னு. நான் மார்பு இல்லை இருந்தா கூட அது ரொம்ப ஈஸியா அதுதான் வருது. யாருப்பா இந்த கிளாஸ்ல நேற்று சொன்ன இதை மனப்பாடம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நான் 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 அவங்க காட்ட விரும்புறது உடம்பு தான். கையை தூக்கி உடனே டீச்சர் வந்து ஓ அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த நான்கிற அந்த நிஜமான நானை உணரணும். அறிவு ரீதியா கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம், ஆனால் கூட உள்ளேருந்து உணர்றது ரொம்ப கஷ்டம். தீன்தயாள் உபாத்தியாயன்னு ஒருத்தர் இருந்தார். சங்கத்தை பிரச்சாரம் பண்ணி அப்புறம் ஜனசங்கத்தை ஆரம்பித்தார். ஷியாமா பிரசாத் முகர்ஜியோடு போய் ஜனசங்கத்தை ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்து வளர்த்தார். அந்த தீன்தயாள் உபாத்தியாய் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலாசபி கொடுத்துருக்காரு, ஏகாத்ம மானவவாதம் அப்படின்னு. பிஜேபி வந்து அந்த எக்கனாமிக் தியரி, அந்த ஏகாத்ம மானவவாதத்தை அடிப்படையில்னு முதல்ல சங்கல்பம் பண்ணாங்க. எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பாலிசிஸ் எல்லாம் அந்த அடிப்படையில் இருக்கணும் அப்படின்னு இருக்கு, ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம். அந்த ஃபிலாசபியை ஒரு பாலிட்டிக்ஸ்க்கு அவர் ஒன்று கொடுத்தார். ஆன்மீகமான ஒரு ஐடியா அது, ஏகாத்ம மானவவாதம். நம்ம இந்து சிந்தனை அடிப்படையில் இருக்கு. நம்ம நாக்கு, கண்ணு, மூக்கு, காது, கை, கால் எல்லாம் வெவ்வேறு ஷேப்பில் இருக்கு, வெவ்வேறு காரியங்களை செய்யறது, வெவ்வேறு வகையான ஆற்றல் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஒரு ஒன்னோட அங்கங்கள். அந்த ஒன்று அதுக்கு இதெல்லாம் வெவ்வேறு அங்கம், எல்லாம் ஒன்னோட ஒன்று ஒத்து பரஸ்பரம் பாவயந்தக அப்படின்னு ஸ்ரீ கீதையில சொன்ன மாதிரி. வயிறு சாப்பிட்றது, ஆனால் அது வயிற்றுல தனக்குள்ளேயே வச்சுக்கிறது இல்லை அந்த சத்தை. அது கைக்கு, காலுக்கு, ரத்தத்துக்கு, மூளைக்கு எல்லாத்துக்கும் அனுப்பி வைக்கிறது. ஸோ எல்லாமே மற்ற எல்லாத்துக்கும். கண்ணில் வந்து இது வருது, எரிச்சல் வருதுன்னா கை ஓடுறது கண்ணுக்கு தடவி கொடுக்கறது. காலில் முள்ளை ஏறுறதுன்னா கண்ணு உடனே கண்ணீர் விடுறது, கை ஓடுறது, ரத்தம் ஹார்ட் வேகமாக அடித்து அங்கே கொஞ்சம் அதிக ரத்தத்தை அனுப்பி வைக்கிறது. ஸோ எல்லாம் கோஆர்டினேட்டடாக வேலை செஞ்சாதான் ஒருவனுடைய இதெல்லாம் அந்த உடம்பு, அதில் இருக்கிற வேரியஸ் ஆர்கன்ஸ் ஷேப்பெல்லாம் வேற. அந்த மாதிரி சமுதாயம் இருக்கணும். வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு வேலையில செஞ்சுட்டு, ஆனால் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கணும். அந்த ஒன்று தான் எல்லாத்தையும் இணைக்கக்கூடியது. அது பாரத் மாதான்னு சொல்லு, இல்லை ஆன்மீகத்தில் பரமாத்மான்னு சொல்லி அது ஒன்று. ஸோ இது ரொம்ப அப்ட்ராக்ட். ஸோ அவர் ஒரு குடும்பத்துக்கு வந்திருக்காரு, தீன்தயாள் உபாத்யாய். இதெல்லாம் சொன்னவர் பெரிய ஆன்மீகவாதி, ரொம்ப சிம்பிள் ஆளு. அவர் வந்திருக்காரு ஒரு குடும்பத்தில், குழந்தையோட பேசுகிறார், கொஞ்சம் 5 வயசு குழந்தையோட. அவர்கிட்ட பேசும்போது என்ன தொடு அப்படிங்கிறார் தீன்தயாள். பெரியவங்களோட பேசணும், அப்புறம் சீரியஸ் விஷயங்கள்லாம் பேசுவார். பட் குழந்தைய கொஞ்சம் என்கேஜ் பண்ணுறாரு. என்ன தொடு அப்படின்னு. அந்த குழந்தை கையை தொட்டுது. என்ன எங்கே தொட்ட நீ? என் கையை தானே தொட்ட அப்படின்னாரு.
குழந்தை காலை தொட்டுது. என்ன எங்க தொட்ட? என் காலை தானே தொட்டேன் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு இது ஒரு கிறுக்கு சொல்லிட்டு அந்த குழந்தை போயிடுச்சு. இவங்க சீரியஸ் டிஸ்கஷன்ஸ்ல இறங்கிட்டாங்க. தேசம், எலெக்ஷனு, பாலிசி எல்லாம் ஆரம்பிச்சது. இது நல்ல சீரியஸான டிஸ்கஷன்ல மூழ்கி இருக்கும்போது அந்த குழந்தை திரும்ப வந்து இவனுடைய முதுகுல ஓங்கி 2 கையாலையும் அடிச்சு அப்படின்னு அதிர்ந்து போய் அப்படி பின்னா திரும்ப குழந்தை இருக்கு. ஏன்டா அடிச்சேன்? என்ன? நான் உங்களை எங்க அடிச்சேன்? உங்க முதுகு தானே அடிச்சேன். ஸோ உடல் உணர்வு இருக்கு பாரு, இது அழிக்கிறது ரொம்ப கஷ்டம். உடல் உணர்வுங்கிறது அப்படி ஆழமா இருக்கு. நமக்கு பசி எடுக்கிறது, உடல் உணர்வை அழிக்கிறதோ அதை மறைக்கிறதோ ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தான் இங்க ஆரம்பிக்கிறார் அவர். நிராகார உபாசனை கடினமானது, இந்திரியங்களோடு தேகத்தோடு இருப்பவனுக்கு ரொம்ப கஷ்டமானது. ஆனா ரெண்டும் என்னை நோக்கி வரக்கூடிய பாதை தான், இது கொஞ்சம் சுலபமானது அப்படின்னு முடிக்கிறார். அதுதான் இந்த 4-5 ஸ்லோகத்துல வரக்கூடியது. 5 முதல் அவன் பேசிய 4 ஸ்லோகங்கள், 2, 3, 4, 5. அப்புறம் ஆனா இது உபாசனைன்னு உடனே நம்ம பூ, பஜனை, மணி அப்படிக்கு போயிடக்கூடாதுன்னு பக்திக்கு அவர் ஒரு புதிய டெஃபினேஷனே கொடுக்குறார். இந்த பக்தி என்னது அப்படின்னு. அது நம்ம வரும் 12வது அத்தியாயத்துல வரும். யாராவது புக் இருக்கா? கையில புஸ்தகம் இருக்கா? கீதை, பகவத்கீதை புஸ்தகம் இருக்கா? அர்த்தமா? அர்த்த பாட்டம் இந்த கேக்குறீங்களா? 4 ஸ்லோகத்துடைய அர்த்தம் படிங்களேன் யாராவது. தமிழா? சௌமியா வச்சிருக்கேன்லப்பா. நான் இங்கிலீஷ் படிக்கிறேன். எந்த ஸ்லோகம்? அதே 2, 3, 4. ஒண்ணு விட்டுருங்க கேள்வி. சொல்லுங்கப்பா. 2, 3, 4, 5. அர்த்தம் படிக்கணுமா? இருக்கா கையில புஸ்தகம்? இருக்கு. எதுல இருந்து? இது மட்டும் 4, 5 மட்டும் படிக்கணுமா? 2, 3, 4, 5. 2 மையாவேஷ மனோ ஏமாந்து வந்து என்னிடத்தில் மனத்தை வைத்து நிலை பெற்ற மனத்தினராய் உயர்ந்த சிரத்தையுடன் கூடியவர்களாய் யார் என்னை உபாசிக்கின்றனர்களோ அவர்கள் யோகத்தை நன்கு உணர்ந்தவர்கள் என்று என்னால் கருதப்படுவார். இது வந்து சாக்கார உருவத்துடைய வழிபாட்டை பத்தி சொல்ற. என்னிடம் என்மேல் ஸ்ரத்தை வைத்து அப்படின்னு ஆரம்பிக்கிறார். சரி, அடுத்தது 3வது. அடுத்து 3, 4 ஒண்ணா கொடுத்திருக்கு. எனினும் எல்லா இடத்தும் சமபுத்தி உடையவர்களாய் இந்திரிய கூட்டத்தை நன்கு அடக்கி சொல்லுக்கு அடங்காததாயும் கண்ணுக்கு விளங்காததாயும் மனதுக்கு எட்டாததாயும் எங்கும் உள்ளதாயும் மாறுதல் அற்றதாயும் அசைவற்றதாயும் நிலை பெற்றதாயும் உள்ள அழியா பொருளை எவர்கள் நன்கு தியானிக்கிறார்களோ. சோ இப்போ 2, 3, 4 வந்து எல்லா உயிரும் நிராகார உபாசனை பத்தி உருவமற்றதை சொல்றார். உருவமற்றதை வர்ணிக்கிறார். எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பவர், அழிவற்றவர், உருவமற்றவர் அப்படின்லாம் அதெல்லாம் வர்ணிக்கிறார். ஆனா அதுக்கு கண்டிஷன் சொல்றார். என்ன? முதல் வரிப்படி முதல்ல ஆரம்பம் சர்வபூத சமபுத்தி உடையவர்கள், சமபுத்தி உடையவன். இது உபாசனைக்கு இவர் கண்டிஷன் போ அதாவது நிராகார உபாசனைக்கு. சாக்கார உபாசனை எப்படின்னா, எப்படி இருந்தாலும் என்னுடைய பிரசன்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தாலும் மெதுவா பஜனை பாடி அவனை பத்தி படிச்சு அவன் மேல தியானத்தை செஞ்சு எனக்குள்ள ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர முடியும் சாக்கார உபாசனையில. நிராகாரில் அங்க ஆரம்பமே அதுல வெற்றி அடையணும்னா சமபுத்தி உடையவன். அந்த ஸ்லோகம் என்ன? ஏத்வக்ஷரம் அனிர்தேஷ்யம் அவ்யக்தம் பரியுபாஸ்தே ஸ்ரத்தானா மத்பரமா
சர்வத்ரகம் அச்சிந்தியம் ச கூட்டஸ்தம் கூட்டஸ்தம் அச்சலம் அச்சலம் துருவம். துருவம். இதெல்லாம் அவனுடைய வர்ணனை, பரமாத்மாவுடைய வர்ணனை. அடுத்த ஸ்லோகம் சன்னியமேந்திரிய கிராமம் ஒரு சர்வத்ர நிமிஷம், ஒரே ஒரு சமபுத்தயः. நிமிஷம். சந்நியம் ஏந்திரிய கிராமம், இந்திரிய கூட்டம் மேல நியமம், வசம், அதாவது இந்திரியங்கள் கட்டுப்பட்ட இந்திரியங்கள், வசப்பட்ட இந்திரியங்கள். சந்நியமேந்திரிய கிராமம் சர்வத்திர சமபுத்தய, எல்லா இடத்துலையும் சமபுத்தய. நிலைகளிலையும் சமத்துவம் சமபுத்தி கொண்டவன். அடுத்தது சர்வபூத ஹிதேரதாக, எல்லா உயிர்கள் மீதும் அவர்களுடைய தே பிராப்னுவந்தி மாமேவ சர்வபூத ஹிதே. அதான் தே பிராப்னுவந்தி மாமேவ, அவங்களும் என்னை வந்து அடைவார்கள். சர்வபூத ஹிதேரத்தா, அங்க சேரணும், புத்திய சர்வ சமபுத்தியோட சேரணும். ஸோ 3 கண்டிஷன். இந்திரியங்கள் வசமா இருக்கணும், புத்தி சமமா இருக்கணும், அதனால வறண்டு போயிருக்க கூடாது, உலகத்தை பத்தி கவலைப்படாம எல்லா உயிர்கள் மீதும் அக்கறை கொண்டவன், அவர்களுடைய பெனவோலென்ட், அவர்கள் நலனை விரும்புபவன். இது கண்டிஷன் நிராகார உபாசனையில. அப்போ இந்த ஸ்டேட்டை வந்து இந்த சாக்கார உபாசனையில மெதுவா இந்த ஸ்டேட்டுக்கு அடைய முடியும். ஆரம்பத்துல எவ்வளவு டிஃபெக்டோட குறைகளோட இருந்தாலும். நம்ம குருவை பத்தி சொல்லும் போதே அதே தான் சொல்லுவாங்க. கடவுளுக்கும் குருவுக்கும் என்ன வித்தியாசம்னா, கடவுள் வந்து நீ பர்ஃபெக்ட் ஆன பிறகுதான் உன்னை ஏற்றுப்பாரு. சுத்தமா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், உயர்ந்தவனா இருக்கணும், எமோஷன் பேலன்ஸ் இருக்கணும், புத்தி இன்டெலெக்சுவல் பேலன்ஸ் இருக்கணும், ஆசைகள் வெறுப்புகள் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்தப்புறம் தான் அவன் ஏற்றுக்கிறான். ஆனால் குரு எப்படின்னா, அவன் வந்து டிஃபெக்டோட எல்லா டிஃபெக்டோடையும் நம்மளை ஏற்றுப்பான். மெதுவா செதுக்கி நம்மளை வந்து கடவுள் தயார் பண்ணிடுவான். அவனை புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த திசையில போவதற்கு நம்மளை தயார் பண்ணிடுவான். இதுதான் குருவுடைய. ஆனால் குருவையே கடவுளை வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க. அது நம்முடைய ப்ராப்ளம், நம்முடைய விலை. சரி, 4வது 2 3 4 5வது படி. 5வது அவ்யக்த பொருளில் நாட்டம் கொண்ட அவர்களுக்கு சிரமம் அதிகம். உடல் பற்றுடையோரால் அவ்யக்த நெறி கஷ்டத்தாலேயே அடையப்படுகின்றது. ஸோ நான் சொன்னது ஓரளவுக்கு அதில் இருக்கிறதா சொல்லியிருக்கேன். சரி, நீங்க ஏதாவது சொல்லணும்னா சொல்லு. 2 3 4 5 இந்த சர்ச்சையில உங்களுடைய கமெண்ட்ஸ். நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்களா? பிரேமா மியூட் பண்ணி ஏதோ நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? சகுண உபாசனைனா என்னப்பா? சகுண குணம் உபாசனை. இப்போ குணம்னா என்ன? கிருஷ்ணன் உடனே நமக்கு அவனுடைய குறும்பு ஞாபகம் வருது. கிருஷ்ணன் உடனே அவனுடைய கருப்பு நிறம் ஞாபகம் வருது. கிருஷ்ணன் அப்படின்ன உடனே எல்லார் மேலேயும் எந்த விதமான எதிர்ப்பு இல்லாத அனுபவிச்சிருந்தது ஞாபகம் வருது. இதெல்லாம் குணம். நீ பரமாத்மான்னு சொல்றதுக்கு என்ன குணம் இருக்கு? நிர்குணம். அது நிர்குண உபாசனை. அதை நான் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியாது நம்மால. பரமாத்மாங்கிற விஷயத்தை அது இன்டெலெக்சுவலா புரிஞ்சுக்கிற விஷயம் இல்லை. குணத்திலேருந்து நிர்குணத்துக்கு போக முடியும். சகுணம் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த அதுக்கு அடுத்தபடியில எல்லாவற்றிலையும் அவனை பார்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு போக முடியும். அது பாசிட்டிவ். இதுதான் ஆரம்பம். எப்படி அந்த ஒரு தூரத்துல இருக்கிற ஒரு விஷயத்தை காட்டணும் அப்படின்னா, கிட்ட இருக்கிற இந்த ஜன்னலுடைய கம்பியை பாரு, அதுக்கு பின்னால அங்க மரம் தெரிகிறது பாரு, அந்த மரத்தை பாரு, அதுக்கப்புறம் அந்த மரத்துல மேல ஒரு 2 கிளையா பிரிஞ்சிருக்கேன், அந்த 2 கிளையில ரைட் சைட்ல இருக்கிற கிளையை பாரு, அதுக்கப்புறம் அதை தாண்டி இருந்த வானத்தை பாரு, அங்க ஒரு நட்சத்திரத்தை பாரு, அதுதான் அப்படின்னு. ஸோ அதை நோக்கி போவதற்கு இதெல்லாம் கருவிகள். ஜன்னல் கம்பி, மரம், அதோடைய அந்த கிளை அப்படின்னு. அந்த மாதிரி சகுண உபாசனை வந்து ஆரம்பம் அதுதான். அதுல இருந்து அடுத்ததுக்கு போகலாம். உயர்ந்த மேல ஒரு இது அடையலாம்.
அதனால்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு நிர்குண உபாசனை அனுபவம் வேணும்னு கேட்கிறார். காளியை பத்தி அப்படி பக்தியோட காளியை பூஜை பண்ணவர். அவருக்கு அது நிர்குண உபாசனை வேணும். ஆனா அதுக்கப்புறம் காளியை விடலை. காளியோட அவர் அம்மா மாதிரி காளியோட பேசுவாரு, காளிக்கு சாப்பாடு கொடுப்பாரு, அழுவாரு அம்மா கிட்ட உட்காந்து. நீங்க ஏதாவது பேசுங்க. ரொம்ப யோசனை பண்ணாத, மெதுவா புரியும், கவலைப்பட வேண்டாம். திடீர்னு என்னமோ தோடித்து கேட்டேன். பிரேமா கேட்கணும். குண சகுண குணத்துடன் கூடிய. நீங்க சாமி கோவில் எல்லாம் மேல ஈஸ்வரன் தேவிக்கு பேர் எப்படி எழுதியிருப்பாங்க? மகாலட்சுமி சமேத ரங்கநாதன். சமேத ச அப்படின்னா உடன், ச குணத்துடன், சகுணன். நிர்குண குணமற்ற குணமில்லாத உபாசனா. துர்குண கெட்ட குணங்கள் அப்படின்னு அந்த முன்னால போடுற வார்த்தை எழுத்த வச்சு இதுக்கு அர்த்தம் வரும். ச ச நம்ம இதுல சொல்லுவாங்க சாஷ்டாங்க நமஸ்காரம். என்ன அர்த்தம்? அஷ்ட அங்கங்களோடு நமஸ்காரம். ஓடு அஷ்ட அங்கங்கள், ச 8 அங்கங்கள் பூமியில விழணும். தலை, மார்பு, 2 கை, 2 முட்டி, 2 கால் பாதம், இதெல்லாம் பூமியை தொடரும். சா அஷ்டாங்க. ஏதோ அதிபுத்தா மாதிரி எனக்கே கொஞ்சம் டவுட் வந்துச்சு. பிரதிபாவோட எஃபெக்ட் தான். உடனே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அடிக்க இல்ல இயற்கையா பேசணும், அவ்வளவுதான். சரி, நான் ஏதோ நினைச்சா அது என்னுடைய கொஞ்சம் பிரதிபா வாயை கொஞ்சம் கலரி விடலாம். சரிப்பா. அக்கா பிரேமாக்கா, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்களா? நீங்க ஏதோ நான் ஒண்ணு இல்ல கேட்க வரணும் கேட்டுட்டு ஒருத்தர் பேசிட்டு இருக்கா. அவ பிரேமா எப்படி சொல்லுவா, மறந்து விடுவா அதுக்குள்ள. அதுவா பிரதிபா அன்மியூட் பண்ணிட்ட. என்ன எனக்கு என்ன பதில் சொல்ல போறீங்களா? சரி, அவர் சொன்னார் பாரு, யாரு? திருமூலரா? அன்பே சிவம் அப்படின்னாரு. சிவன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உருவம் இருக்கு. அந்த உருவத்தோட தான் வழிபட்டாரு. வழிபட்டு அந்த உருவத்தை தாண்டி சிவலிங்கத்துக்கு வந்தாரு. அதுவும் ஒரு கான்செப்ட். அதுக்கப்புறம் அதுக்கு போயிட்டு அன்பே சிவம் அப்படின்னாரு. அன்பு டோட்டலி அது அது வர்ணிக்கவே முடியாது. அதை இப்படி சுட்டி காட்டி இதுதான் அன்பு அப்படின்னு காட்ட முடியாது. அதை உணர மட்டும்தான் முடியும் அப்படின்னு திருமூலர். எல்லா கல்யாண குணங்களும் உணரதான் முடியும் இல்லையா? எனக்கு இந்த நிர்குணம் புரியல. அப்படி சொல்றியா? நம்ம குணங்கள்ங்கிறது நீ அந்த குணங்கிற அர்த்தத்தோட இல்ல, இந்த சத்வரஜஸ்தமங்கிற குணத்தோட அந்த இதுல இருக்கு. என்னப்பா நீ சொல்றது ஸ்வபாவம். இப்போ பெருமாளுக்கு நம்ம என்ன சொல்றோம்? காருண்யம், அவர் தயாளு, அப்படிதான் அதெல்லாம் சொல்றச்சு. தயை, கருணை, அவருக்கு அன்புன்னு சொல்றச்சு. அதை எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ண முடியும், அளக்கலாம் முடியாது, காட்டவும் முடியாது. அது எல்லாமே சகுண உபாசனையில தான் இருக்கும். ஆனா எனக்கு நிர்குணம் அப்படிங்கறச்சே அது என்ன அப்படின்னா, அப்படி இந்த சென்ஸ் அது எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் எப்படி வரும், என்ன வரும் புரியல. அதானா வரவே வராது. அதனாலதான் சொல்றாரு இதுதான் ஈஸி. அதனால அது நீ பண்ண முடியாதுன்னா அது ஏதோ பண்ணக்கூடியது உன்னால முடியாதுங்கிறாரு. என்ன பண்ணுவாங்க அது தெரியலையே. தேகத்தை அதுக்கு கத்து கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கே. நம்ம இவரெல்லாம் டிரான்சென்டென்டல் மெடிடேஷன் ஒருத்தர் கத்து கொடுத்துட்டு இருந்தாரு, மகேஷ் யோகி. என்னைக்கு உனக்கு அது தெரியணுமோ அது தானா சேர்ந்துரும் உங்ககிட்ட. என்னைக்கு அது சேர்ந்து வரணுமோ அது தானா வரும் உங்ககிட்ட. அதான் அது நம்ம எக்ஸ்பிளைன். அதான் சொல்றாரு அனிர்தேஷ்யம். நிர்தேசம்னா விரல்ல சுட்டி காட்டுவது இதுதான் அப்படின்னு. அனிர்தேஷ்யம்னா அதெல்லாம் இப்படி சுட்டி காட்ட முடியாது.
அதை இப்படி விளக்க முடியாது, டிஸ்கஷன்ல அதை புரிஞ்சுக்க முடியாது. எதிர்ச்சா காருண்யை கருணை எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் நம்ம. ஆமா, அதெல்லாம் நிர்குணத்துல வராது, சகுணத்துல தான் வரும் இல்லையா? நிர்குணத்துல எதுவும் வராது. நிர்குணத்துல அனுபவிக்கிற ஸ்டேஜே மேல போயிடும், முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேல அதுக்கு வேற பிளேன்ல இருப்போம். சமாதின்னு சொல்ற அனுபவிக்கிறதுக்கான என்ன அனுபவம்? when there is nothing to experience, and the nothing எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது தெரியல. அது சரி, not with your body, with your mind and atma, not with your body. அதனால அதுக்கு உருவம் கிடையாது. இப்போ பிரதிபா நம்ம இதை உணர்வு பூர்வமான முடியாதுன்னு இதை நான் பதில் சொல்ல முற்பட்டாலே அது பைத்தியக்காரத்தனம். அதை சமாதியில விழுந்துட்டாரு. நாக்பூர் பக்கத்துல திவாரி மகாராஜ்னு ஒருத்தர் இருந்தாரு. திவாரி மகாராஜ் இப்பவும் அவருடைய சிஷ்யர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்ற அனுபவத்தெல்லாம் பார்த்தா அவர் அப்படியே சமாதிக்கு போயிடுவாராம். 3 நாள் 5 நாள் அப்படியே பணம் மாதிரி கிடப்பாராம். என்ன அனுபவிப்பார் அப்போ அவருடைய சாப்பாடு பசிக்கு இவங்க ஊட்டி விடுவாங்களாம். மலம் கழிக்கிறதெல்லாம் துணியெல்லாம் கிளீன் பண்ணுவாங்களாம் இவங்க. அவருக்கு உடல் பிரஜையே இல்லாத ஒரு ஸ்டேஜுக்கு அவர் போறாரு. அதுல எப்படி அனுபவிக்க முடியும்? வெளியில அவருக்கு என்ன ஆயிட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்? பிரஜை உடம்பு பிரஜை இல்ல, அவருக்கு என்ன ஆயிட்டு நம்மளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது, அவர் சொல்றதுதான். அவர் நமக்கு தெரியாது, பட் அவர் சொல்றதுதான். நான் அதுல இருந்து வெளியில வந்த பிறகுதான் என்னால சொல்ல முடியும். அது நான் அங்கே அப்புறம் அதுலயும் வேக்யூம் தான் இருக்கும், என்ன சொல்ல முடியும் அதுல. மற்றவங்க அங்க ஒண்ணுமே இல்ல, ஆனா உன்னால பார்க்க முடியாதுன்னா அங்க ஒண்ணுமே இல்ல, அதானா இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. சரி பிரதீபா, நல்லா தூங்குறேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே அலண்டு போய் உடல் பிரஜை மனசு கனவு எதுவுமே இல்லாம தூங்கி எழுந்துக்கிற. தூங்கி எழுந்த உடனே என்ன சொல்ற? நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்ற. அதுக்கு என்ன உணர்வு? அதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த நன்னாக்கு? அந்த நன்னா அது தெரியாது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் தூக்கம் இருக்கு. You can't explain. inexplicable. நம்மால இதை வார்த்தை எப்படி நன்னா அவ்வளவுதான். இன்னவனா 4 தடவை அழுத்தி சொல்லலாம், அதுக்கு மேல வந்து சொல்லவே முடியாது. அதுதான் அந்த உணர்வு, அதுதான் நிர்குணம். அது தினம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம், ஆனா சும்மா காமிச்சிட்டு போறது. அதுவே எக்ஸ்டெண்டடா போறச்சு, அதுதான் அந்த சமாதி நிலை. நம்ம இப்படி பேசிக்கலாம், அவ்வளவுதான். தெரியாது, நம்ம அனுபவிச்சது. பட் இது ஒரு பெரிய விஷயம் தான். இது யாரோ சொன்னா என்கிட்ட அத சொல்றேன் நான். அப்படி அதேதான் சிம்பிளா அவர் சொல்றாரு. அது கொஞ்சம் கஷ்டம். அவன் கேட்கலையே இந்த மாதிரி அர்ஜுனன், எனக்கு அதை சொல்லிக் கொடுக்க சொல்லலையே. அதை சேலஞ்சாவே அவன் எடுத்துக்கல. வேண்டாம்பா, நம்ம அந்த விளையாட்டுக்கு வரல, நீ இதை பத்தியே சொல்லுன்னு விட்டாங்க. வார்த்தைகளுக்கு அடங்காத விஷயம் அதெல்லாம். எஸ், எழுத்து அதுக்கு வார்த்தைகளே கிடையாது. அங்க சொல்றான் பாரு, 2வது அத்தியாயத்துல, ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வதத்தி ததைவ சான்யா. அதை அனுபவித்தவன் ஆச்சரியத்துல முழுகிடுவான், அவ்வளவுதான். அதை பத்தி அவன் பேசும்போது மற்றவங்களும் ஆச்சரியத்துல மூழ்கிடுவாங்க. பட் வார்த்தைகளால அந்த அனுபவத்தை சொல்ல முடியாது. அது என்ன அனுபவம்? ஆனா அனுபவித்தவங்க அவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில நம்ம அவருடைய இந்த மாதிரி இதுல இருந்தாருங்கிறதே சொல்றோம். இந்த ஷிரடி சாய்பாபாவும் அந்த மாதிரிதான். 3 நாளோ 2 நாளோ அவர் இருந்தார். 48 மணி நேரம் அந்த மாதிரி சமாதியில இருந்தாராம், மயக்கத்துல. எங்கேயோ போனாரு, போயிட்டு திரும்பி வந்தார் அப்படின்னு சொன்னாங்க. திருமூலரை பத்தி இதே தானே சொல்றோம். ரமண மகரிஷி கூட அந்த மாதிரிதான் ரொம்ப நாள் இருந்தார். 30 ஒரு மாசத்துக்கு மேலேயே அப்படி இருந்தார் அப்படின்னு படிச்சோம் இல்லையா? அந்த பாதாள விநாயகர் உள்ளக்குள்ள போய் அவர் மந்த்ஸ் டுகெதர் அந்த மாதிரி இருந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி அவரை சாப்பிட வச்சா. எல்லாரும் பூச்சி கடிச்சது கூட தெரியாம இருந்தார். அதுக்கப்புறம் தான் அவர் விருபாட்சி குகைக்கே வரார். அந்த இதுல ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான் ரா கணபதியோட புக்ல. அதுதான் ஒருத்தர் தான் அனுபவிச்சாரு. இவர் அதுல இருந்து என்ன புரிஞ்சின்றாரோ இவர் எழுதுறாரு. அதை நாம படிச்சு நாம என்ன புரிஞ்சிட்டோமோ நம்ம சொல்றோம். இந்த டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது.
இத வந்து இத வந்து சீக் பண்ணியே போக முடியாதுங்கிறேன். நான் வந்து சகுணமா பண்ணட்டுமா நிர்குணமா பண்ணட்டுமான்னு சீக்கே பண்ண முடியாது. அந்த நிர்குண எக்ஸ்பீரியன்ஸ் தானா எப்போ வந்துட்டு போற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நினைக்கிறேன் ஆமா, இல்லையா? அவன் எப்படி நிர்குணம் சகுணம் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலையே. அவன் வெறும் சொன்னான் உன்னை அதை அப்படிங்கிறான். அவனுக்கிட்ட நீ அதைன்னா எதை சொல்றேன்னு கேட்டா ஒரு கால அவனால் பதில் சொல்ல முடிஞ்சிருக்காது. பட் அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்ததோடைய இம்பேக்ட்ல இந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ அர்ஜுனனை கேள்வி எனக்கு பொறுத்தவரை நார்மல் தான். இப்போ இவன் சொன்ன பதில்ல இருந்து நமக்கு என்ன புரியுதுங்கிறது அவரவருடைய மனப்பான்மை, அவரவருடைய லெவல்ல பொறுத்து இருக்கு, அவருக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னு. இது அப்புறம் பக்திக்கு வந்துருவான் 12வது ஸ்லோகத்துல. பக்தினா என்ன, உபாசனை அதோட விளைவு பக்தி, ஆர் பக்தியோட விளைவு உபாசனை. ஸோ பக்தி என்ன அப்படிங்கிறது அது ரொம்ப ட்ரெண்ட் செட்டிங். அது இது பக்தியை இப்படி யாருமே டிஃபைன் பண்ணுது. நவவித பக்தின்னு நாரதர் சொல்றதெல்லாம் வந்து காதால கேட்கணும் அப்படின்லாம் அது அது ஒரு ஃபார்முலா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டெஃபினேஷன் அத்வேஷ்டா சர்வபூதானம் மைத்ர கருணை ஏவச்ச, இப்படி ஒரு பக்தியை டிஃபைனே பண்ண இது யாரும் இது வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் உபனிஷத கருத்து, உபனிஷதத்திலேருந்து வரக்கூடியது. நீங்க நம்ம பூஜை பண்றோம், சிவராத்திரி கொண்டாடுறோம், அபிஷேகம் பண்றோம். நம்ம வந்து அபிஷேகம் பண்ணும்போது உண்மையில சிவனுக்கு குளிப்பாட்டுறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கா? ஒரு சடங்கு மாதிரி பண்றோமா? அதெல்லாம் அவரவருடைய நிலை. எல்லாரும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆறுதல் இல்லையே, பூசாரி எல்லோரும் அவரவர் வெவ்வேறு லெவல்ல இருக்கும். ஸோ பக்தி அப்படின்னா நம்ம இதெல்லாம் வருது. ஆனா இவன் இங்க சொல்ற பக்திங்கிற டெஃபினேஷன் ரொம்ப அலாதியானது இந்த 12வது அத்தியாயத்துல. சலோ சரி. ஓம் யோகேஷம் சச்சிதானந்தம் வாசுதேவம் பிரஜப்பிரியம் தர்ம சம்ஸ்தாபகம் வீரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஸ்ரீகிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஓம்